ஹாய் வாங்க இன்றைக்கி சாதத்துக்கு டேஸ்ட்டாக சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 12 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஸ்லைஸாக கட் பண்ணுறேன். கொஞ்சம் திக்கான ஸ்லைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, உடையாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ செய்கிறத பார்க்கலாம். அடுப்பு பார்த்து வச்சுக்கிட்டேன், பேன் வச்சுக்கிட்டேன். சூடாகட்டும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். இதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வெடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுலேயே மிளகாத்தூள் தேவைக்கு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு கலந்து விட்டு பாருங்கள், கலந்து விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. உருளைக்கிழங்கு வெந்துடும். பெப்பர் பவுடர் ஒரு 3 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப